ஜெபம். நல்ல தகப்பனே, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று நீர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வார்த்தையின்படியே உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடக்க எங்களை நாங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அதை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் வருமானத்தை ஆசீர்வதித்து கடன் பிரச்சனையை மாற்றி வறுமையை நீக்கி எங்கள் வாழ்க்கையில் செழிப்பை கட்டளை இடுவீராக ஏசப்பா. எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக ஏசப்பா. நாங்கள் குடும்பமாக மகிழ்ந்து குறைவில்லாத நிறைவான வாழ்க்கை வாழும்படியாக எங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. இயேசுவே, தேசத்து ஜனங்களுக்காக ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. மழை காலங்களில் தேவையான மழையை தாங்கப்பா. எந்த விதமான நோய் கிருமிகள் ஜனங்களை தாக்காதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வாலிப பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ரட்சிக்கப்படணும் அப்பா. ஜிடிகே டிவி நிறுவனத்திற்காக ஜெபிக்கிறோம். நிறுவனத்தில் ஒவ்வொரு நாளும் செய்தி கொடுக்கிற தேவ மனிதர்களை ஆசீர்வதிங்கப்பா. வேலை செய்கிறவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க ஏசப்பா. நம்ம ஐயா பிள்ளைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க. போகிற இடமெல்லாம் உடைய சமூகம் முன்பதாக செல்லட்டும் ஏசப்பா. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்க பேசுங்க ஏசப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜெடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். என்னை மறவாயே சுனாது, உந்தன் தயவால் என்னை நடத்தும் வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாத, உந்தன் தயவால் என்னை நடத்தும். திக்கற்றோராய் கைவிடினே கலங்கின்றீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாயதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கதீராய் ஆயுதங்கள் வாய்க்காதென்றா என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கதீராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பரந்திடுதீபம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மாற்றும் ஒப்புவித்தீரே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியோ உம்பருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியோ உம்பருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாத, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்.
நாம் பார்க்க போகிற செய்தி, கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 11, 12ஆம் வசனம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவைகளை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருணியம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். தீராத வியாதியின் பிடியில் சிக்கி தவிக்கும் அநேகர் சுகம் பெறுவதற்காக மருத்துவமனைகளையும் மருந்துகளையும் தேடி அலைந்து மனம் கசந்து அழுகிறார்கள். ஏராளம் உண்டு. தவறான நண்பர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு தீய பழக்க வழக்கங்களில் சிக்கொண்டு அதிலிருந்து விடுபட முடியாமல் தவிக்கும் வாலிபர்கள் ஏராளம் உண்டு. எனக்கு நல்ல வேலை உண்டு, நல்ல வசதியான வாழ்க்கை உண்டு, நல்ல சரீரம் உண்டு என்றும் எனக்கு எந்த கவலையுமே இல்லையே என்று சுயநலமாக வாழ்ந்து வறுமையில் வாடி தவிக்கும் ஏழை எளியவர்களுக்கு எள்ளளவும் உதவி செய்ய மனமற்று வாழ்ந்து மடியும் செல்வந்தர்கள் பலரும் உண்டு. கர்த்தர் தாமே சமாதானத்தையும் பாதுகாப்பையும் மன அமைதியையும் நம் அனைவருக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். நாம் பார்க்க போகிற செய்தி, கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாய் இருக்கும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சங்கீதம் 128ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது, கர்த்தர் நம்மை பார்த்து, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ உழைத்து சம்பாதிக்கிற வருமானத்தில் ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் இல்லை. ஆசீர்வாதம் என்றால் என்ன? சம்பளம், பணம், இதுதான் ஆசீர்வாதம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். எந்த குடும்பம் கர்த்தரை சார்ந்து அவருக்கு பிரியமாக வாழ்கிறதோ அந்த குடும்பத்தில் எந்த குறையும் இல்லாமல் செழிப்பும் நன்மையும் உண்டாய் இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவர் நமக்கு கிருபையாக கொடுத்த எந்த வேலையாகினாலும் அந்த வேலையை நாம் உண்மையாக செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு ஒரு தொழிலை கொடுப்பாரானால் அதை அவர் விரும்புகிறபடி நேர்மையாக செய்ய வேண்டும். அப்படியாக நாம் கர்த்தரை சார்ந்து கொண்டு உண்மையாக நேர்மையாக இருந்து கடினமான உழைப்புகளினால் நமக்கு பண கஷ்டமே வராது, கடன் பிரச்சனையும் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக நிரம்பி இருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். சங்கீதம் 128ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். சங்கீதம் 128:3 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பரிசுத்த வேதாகமம் பிள்ளைகளை ஒலிவ மரத்திற்கு இணையாக ஒப்பிட்டு ஏன் சொல்லுகிறது என்றால், ஒலிவ மரம் ஆயிரக்கணக்கான வருடங்கள் செழிப்பாக இருந்து எப்பொழுதும் மிகுந்த பலனை தரக்கூடியது. நீ உன் பிள்ளைகளையும் காண்பாய். சங்கீதம் 128:6 என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அதாவது, கர்த்தர் நம்மை பார்த்து உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆண்டவரை யார் எல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் வாழ்வில் நிச்சயம் செழிப்பு உண்டு. பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக மற்ற மனிதர்களையோ வேறு ஏதாவது குறுக்கு வழியிலேயோ நம்பி நாடினோம் என்றால் நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரை நம்பினால் நாம் செழிப்பாக வாழலாம். மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசத்தை தன் சுயபலமாக ஆக்கிக்கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்தகார வெளியில் வறட்சி
வறட்சியாய் போன செடியைப் போல் இருந்து நம்மை நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களில் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதையும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலேயும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் தரித்திரம் அடைந்தது இல்லை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாய் இருக்கும். 120 கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழிகளையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்கிறார். நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 13 படி தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் விட்டு விலகி பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்வு வாழ்வதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகினபடியால் அவன் எகிப்து தேசத்திற்கே அதிபதியாக உயர்த்தினார். அவன் மூலம் தேசத்திற்கும் அவன் குடும்பம் முழுவதுக்கும் செழிப்பு வந்தது. நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும் போது பொருளாதாரத்தில் உயர்த்தப்படுவோம். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு கிடையாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33 படி நம் தேவைகள் அதிகமாய் இருக்கலாம். ஆனால் முதலாவது ஆண்டவரை தேடும் பொழுது அவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை தேடும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கூட கொடுக்கப்படும். இதுதான் உண்மையான வார்த்தை. யார் எல்லாம் ஆண்டவரை தேடுகிறார்களோ அவர்களுடைய பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் தேடி வரும். நாம் தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சங்கீதம் 34:10ஆம் வசனத்தின்படி பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கு நன்மை பலனாக வரும். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்க்கருக்கு பசித்து இருக்கும். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும், கொடுமையான துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். ஒரு மனிதன் நீதிமானானால் வாழும் பொழுது பொருளாதார ஆசீர்வாதம் நிரம்பி வழியும். நீதிமான் என்றால் பரிசுத்தமான வாழ்வு வாழுகிறான் என்று அர்த்தம். கர்த்தருடைய பார்வையில் மனுஷனுடைய பார்வையில் நீதி நியாயம் செய்து குற்றமற்ற ஒரு வாழ்வு வாழும் பொழுது நிச்சயம் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நாம் காணவில்லை. நீதிமான் வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. இரவும் பகலும் நாம் வேதத்தை தியானிக்கும் போது நிச்சயம் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். எதை மறந்தாலும் வேதத்தை தியானிக்க மறக்கக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைச்சலின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். அப்பொழுது உன் களஞ்சியம் பூரணமாய் புரண்டோடும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த முதல் பங்கை ஆண்டவருக்கு கொடுத்து அவரை கனம் பண்ணும் பொழுது நிச்சயம் நம்மை நிரம்பி வழியும்படி ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிப்பார். சாரிபாத் ஊரிலுள்ள ஒரு ஏழை விதவை பஞ்ச காலத்தில் எலியா தீர்க்கதரிசி தன்னிடத்தில் இருந்த கொஞ்ச மாவில் ஒரு அடையை செய்து கொடுத்தபடியால் பஞ்சம் முடியும் அளவும் அவள் வீட்டில் இருந்த எண்ணெயும் மாவும் குறையவே இல்லை. ஆண்டவர் அவளையும்
அவள் குடும்பத்தினர் அனைவரையும் ஒரு குறைவில்லாமல் போஷித்தார். நாமும் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவரும் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். நம் களஞ்சியம் நிரம்பி வழியும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நாம் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் நமக்கு அளக்கப்படும். விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நம் ஆண்டவர் செழிப்பாக வாழ வைக்கிறவர்தான். நாம் பிரயாசப்பட்டால்தான் அதன் பலனை அனுபவிக்க முடியும். ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், ஆனால் 3 வேளையும் உணவு வேண்டும், என் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் என்ன நடக்கும்? நமக்கு என்ன தாளந்து கொடுத்திருக்கிறாரோ அல்லது எந்த வேலை விருப்பம் இருக்கிறதோ, எந்த படிப்பு படித்திருக்கிறோமோ அதை தெரிந்து எடுத்து முழு பலத்தோடு செய்யும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை ஆண்டவர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். யாபேஸ் தேவனை நோக்கி ஜெபித்த பொழுது அவன் வேண்டிக் கொண்டதை அவனுக்கு அருளினாள். தன் தகப்பனிடம் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தாரும் என்று கேட்டபொழுது மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான செழிப்பான நிலங்களை காலேபுக்கு கொடுத்தார். நமது பரம தகப்பன் நம்மிடம் வேண்டிக் கொள்வதற்கு மேலான நன்மையான ஈவுகளை தருவார். யாக்கோபு ஆண்டவரை நோக்கி, உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தாரும் என்று ஜெபித்தான். ஆண்டவர் 2 பரிவானங்களை கொடுத்து ஆசீர்வதித்தார். நிச்சயம் நம் ஜெபத்தை கேட்டு நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நிறைய பேர் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும், ஐஸ்வர்யவான்களாக வாழ வேண்டும் என்று அவர்களைப் போல வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக தேவையில்லாத பொருட்களையும் துணிகளையும் வாங்கி அதனால் வீணான கடன் பிரச்சனைக்குள் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஆடம்பர வாழ்வு வாழ்ந்தால் நாம் ஆசீர்வாதமாக வாழ முடியாது. தேவைக்கு செய்து கொண்டு ஆடம்பரத்தை விட்டுவிட வேண்டும். ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு நமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்து நான் இனிமேல் கடன் வாங்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்து நம் தேவைகளை, ஆசை விருப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது நமக்கு என்னது தேவை என்பதை அறிந்த நமது பரம தகப்பன் நம்மை ஆசீர்வதித்து நிம்மதியாக வாழ வைப்பார். நாம் கடன் பிரச்சனைக்குள் சிக்கி தவித்து கொண்டு இருந்தோம் என்றால் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு அவரிடம் நாம் தயவாய் கெஞ்சும் போது நிச்சயம் நம் கடனை அடைப்பதற்கு வாசலை திறப்பார். நாம் சோம்பேறியாய் இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9:11 சொன்னபடி, சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்தி இருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு உறங்கட்டும், நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதமணிந்தவனைப் போலவும் வரும். சோம்பேறித்தனம், தூக்கம், வேலை செய்யாமல் இருந்தால் வறுமை வீடு தேடி வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. வேலை, தொழில், ஊழியம் என்று முழு உற்சாகத்தோடு முழு பலத்தோடு செய்யும் பொழுது அதுக்குள்ள ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவார். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக செழிப்பாக வாழ்வதுதான் தேவ சித்தம். நாம் நிச்சயமாக
நம்மை ஆண்டவர் செழிப்பாக மாற்ற வல்லவர். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஆனால் நாம் ஐசுரியவானாக வேண்டுமென்று நாம் தீவிரிக்கக்கூடாது. ஐசுரியம் விருத்தியானால் அதன் மேல் இருதயத்தை வைக்கக்கூடாது. பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. நிச்சயம் ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்மையும் ஆசீர்வாதமாக மாற்றுவார். நிச்சயம் ஆண்டவர் இனி வரும் நாட்களில் நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம். நாம் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி நம் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லியபடியே ஆசீர்வதிப்பார். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருணியம் என்னும் கேடகத்தால் அவனை சூழ்ந்து கொள்ளும். பரிசுத்த ஆவியானவருடன் இணைந்து நாம் ஏறெடுக்கும் ஜெபங்கள் மிகுந்த ஆசீர்வாதமானது. பரிசுத்த ஆவியானவர் நமது பலவீனமான நேரங்களில் தாய் போல் வந்து நம்மை தேற்றுகிறார். தந்தையைப் போல வந்து நம்மை பாதுகாக்கிறார். இது பரிசுத்த ஆவியானவர் மாமிசமான யாவர் மீதும் தன்னுடைய ஆவியை ஊற்றுகிற காலமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவி அசைவாடும் பொழுது நமது மனதில் உள்ள கவலைகள் மனபாரங்கள் இமை பொழுதில் விலகி ஓடிவிடும். கர்த்தருடைய ஆவியானவர் நமது சபைகளில் அசைவாடும் பொழுது அநேக சத்துருவின் பிடியில் இருந்தும் பாவ பிடியில் இருந்தும் விடுதலை அடைவார்கள். கர்த்தருடைய ஆவி இல்லாத இருதயம் பழுதடைந்த கிணறு வறண்டு காணப்படும். எல்லாம் இருந்தும் கிணற்றில் தண்ணீர் இல்லவிட்டால் அந்த கிணறு யாரும் விரும்ப மாட்டார்களே. அதுபோல நமக்கு அழகு இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், உயர்ந்த கல்விகள் இருக்கலாம், வசதியான வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் பரிசுத்தமாகிய ஜீவ தண்ணீர் நம் உள்ளத்தில் இருந்து நதியாக எப்பொழுது புரண்டு வருகிறதோ அப்போதுதான் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக கனியுள்ளவர்களாக மாற முடியும். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். இப்பொழுது நாம் கர்த்தருக்காக எழும்ப வேண்டுமென்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நித்திய அழிவை நோக்கி ஓடும் ஆத்துமாக்களை மீட்டெடுக்க கர்த்தர் நம்மையே தேடுகிறார். நம் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும், அநேகர் அபிஷேகம் பெற வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரை அறியாத ஆத்துமாக்களுக்கு கர்த்தரை அறிவிக்கும் பொழுது கர்த்தர் தமது வரங்களினாலும் கனிகளினாலும் நிரப்புவார். பேதுரு ஆவியானவரால் நிறைந்து பிரசங்கித்த போது கொர்நேலியு வீட்டார் ரட்சிக்கப்பட்டார்கள். பவுல் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஜெபித்த பொழுது அநேக வியாதியஸ்தர்கள் சுகம் அடைந்தார்கள். பிலிப்பு சமாரியாவில் சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது அந்த பட்டணமே சந்தோஷப்பட்டது. ஆண்டவருடைய வருகைக்காக அடையாளங்கள் வேகமாக நடந்து வருகிறது. இயற்கை அழிவுகள், கொடிய வியாதிகள், பல தேசங்களில் பஞ்சங்கள், சில தேசங்களில் யுத்தங்கள் மனித வாழ்வை நம்பிக்கையற்ற தாக்குகிறது. ஆனால் கர்த்தருடைய வேதம் நமக்கு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தருகிறது. நமது ஆண்டவரின் வார்த்தைகள் நம்மை திடப்படுத்துகிறது. சமாதானத்தை நமக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் நம்மை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பினால் நம்மை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்து இருங்கள். ஆவியானவர் தருகின்ற நன்மைகள் சுதந்தரிக்க கர்த்தர் தாமே நம் அனைவருக்கும் கிருபை தருவாராக. ஆமேன்.